தெரியாமலோ ஒரு வியாஜத்தினால சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஏளனமேவவாகா ஒரு பேச்சு வாக்குல சொன்னா கூட என்னன்னா, இப்போ நம்ம சென்னையில இருந்து வந்திருக்கோம். இப்ப எல்லாரும் நீங்களாம் வந்திருக்கீங்க, நம்ம சத்சங்கத்துல இருக்கலாம். வராதவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இதுவே மந்திரராஜ் கௌதம் என்று ஒருத்தர் வந்தாராம், கூட்டு பிரார்த்தனை செய்தாராம், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாராம், அப்புறம் பிறகு சென்றாராம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட பகவான் நமக்கு கிருபை பண்ணுவாராம். ஏன்னா கடைசியில பார்த்தனா வந்தாராம், இருந்தாராம், பிரார்த்தனை செய்தாராம், சென்றாராம் அப்படின்னு சொல்லும் போது கடைசியில பார்த்தா ராம் 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 வருது இல்லையா? அப்படி ராம் ராம் வருவது பகவான் பார்க்கலாம், யாரோ என் நாமத்தை சொல்றாங்க அப்படின்னு பகவான் பார்ப்பானாம். ஏன்னா அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்துல பகவான் என்னுடைய நாமம், என்ன கூப்பிடுறான்னு பகவான் நினைச்சுக்கிறானா. ஏன்னா அது பகவான் நாமம் வருது இல்லையா? அதனால சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஒரு கேவலமா சொன்னா கூட, ஒரு திட்டி சொன்னா கூட பகவானுடைய நாமம் அது கிருபை பண்ணும். அப்படி இந்த முதல்ல என்ன பண்ணிச்சான்னா, புதுசா இந்த ஊர் புதுசு இல்லையா, இப்படி நான் அந்த பக்கமா போனேன்னு சொன்னச்சுக்க, நாங்கள் கோட்லாம் போட்டுருக்கேன், வெஸ்ட் கோட்லாம் போட்டு இருக்கிறதுனால நாய்கள்லாம் ரோட்ல இருக்கும். இப்போ நாய்கள்லாம் ரோட்ல இருக்கும்போது நான் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், எங்களுடைய இடத்துல டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கேன். இந்த நாய் என்ன பண்ணோம்னா, எனக்கு பார்த்த உடனே யாரும் புதுசாக வந்திருக்கிறாரு, நம்ம கோட்லாம் போட்டு, நம்ம ஏரியாவில் பார்த்தே கிடையாது, நம்ம ஏரியாவில் பார்த்ததே கிடையாது, யார் ஒரு வேற யாராவது இருந்தாலும் இருந்திருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, அந்த நாய் என்னை துரத்தாரு. நாய் துரத்தாருன்னு உடனே அந்த நாய் என்னை கடிக்க வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே யாருமே எனக்கு தெரியாது, யாராவது தெரிஞ்சாலும் ஒரு பேரை கூப்பிடலாம். அப்போ யாருடைய உதவியாவது எனக்கு வரணும், வேணும் இல்லையா? அப்போ உதவி வேணும்னு என்ன பண்ணுவேன்னா, நாய் 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 கத்துவேன். அப்ப நாய் 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 கத்தும் பொழுது யாராவது என்ன பண்ணுவாங்க, யாரும் நாய் நாய் கத்துறாங்களே அப்படின்னு வெளியில வந்து அந்த நாயை துரத்திட்டு என்னை காப்பாற்றுவார்கள் இல்லையா? அது போல இந்த யானையானது முதலையினுடைய பிடியிலே மாட்டிக்கொண்டிருந்ததுனாலே அந்த யானையானது முதலே 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 முதலேன்னு கத்தும் பொழுது பகவான் பார்த்தானா, யாரோ என்ன முதலே முதலே கூப்பிடுறாங்களே. ஏனென்றால் அவன் ஆதிக்கும் அந்தத்திற்கும் அவன் முதலாக இருக்கிறதுனாலே முதல் என்பதே பகவானுடைய பெயர் தான். அதனால முதலே முதலே என்று சொல்லும் பொழுது பகவான் வரால், பகவான் நாராயணன் அந்த கருட வாகனத்தில் வந்து அந்த முதலை அடித்து அந்த யானையை காப்பாற்றினான்னு சொல்லுவாங்க. பகவான் எவ்வளவு சுலபம் பார்த்தீர்களா? பகவான் எவ்வளவு சுலபம் பார்த்தீர்களா? எப்படியாவது என்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டானா? ஒரு பேச்சு வாக்கிலையாவது சொல்ல மாட்டானா? நான் கிருபை பண்றேன், நான் கிருபை பண்றேன். எப்படி ஒரு பரீட்சையில எழுதும்போது நல்ல ஒரு பையன் இருக்கான், இந்த வகுப்புல ஒரு நல்ல பையன் இருக்கான், அந்த பரீட்சையில பார்த்தா அவன் 32 மார்க் தான் எடுத்துருக்கான். அந்த வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை. அந்த வாத்தியார் நினைச்சுட்டாருன்னா அந்த பையன் பாஸ் பண்ணிடலாம். அவன் பாப்பா இந்த பையன் நல்ல பையனாச்சே, நல்ல மரியாதையுடைய பையனாச்சே, இப்போ நல்ல பையனா இருக்கிற பையனாச்சே, 32 மார்க் எடுத்தான், ஒன்று 3 மார்க் போட்டா பாஸ் பண்ணிடுவான். அதனால என்ன பண்ணுவாங்க அந்த வாத்தியாருன்னா, இங்க ஒரு 1/2 மார்க், இங்க ஒரு மார்க், இங்க ஒரு 1/2 மார்க் அப்படி போட்டு 35 பொழைச்சு போ அப்படின்னு யாருக்கு கொடுக்குறாருன்னா, தனக்கு பிடித்த மாணவர்களுக்காக அந்த ஒரு தேர்ச்சியை ஒரு ஆசிரியர் கொடுக்கிறார் போல பகவான் பார்க்கிறான். நீ எப்படியாவது சொல்றா, என் நாமத்தை ஒரு முறையாவது சொல்றா, அப்படி நீ சொன்னியானால் நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்ணோம், நான் பார்த்துக்கிறேன் சொல்றோம். நம்ம பார்த்துக்கிறத நம்ம பார்த்துக்க தான் வேணும், ஆனா நம்மளால முடியல. அப்ப என்ன பண்ணணும்னா பகவான சரணாகதி பண்ணும், பகவான் சரணாகதி பண்ணும். யாரால முடியல கைது. எப்பொழுதுமே நீங்க திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த திரைப்படங்கள்ல ஒரு ஃபைட் சீன் அப்படி நடக்கும். ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை துரத்திட்டு போவார். துரத்திட்டு போகும்பொழுது ஒரு டெட் எண்ட், இந்த உள்ள பூந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த டெட் எண்ட்ல மாட்டிட்டார். டெட் எண்ட்ல மாட்டிட்ட உடனே அந்த திருடன் என்ன பண்ணுவார்னா, இந்த இடத்துல லாக் ஆயிடுவார். லாக் ஆயிட்ட உடனே இந்த போலீஸ் என்ன பண்ணுவார்னா, அந்த துப்பாக்கி இருக்கு இல்லையா, ரிவால்வர் எடுத்து முன்னாடி நீட்டுறார். அப்படி முன்னாடி நீட்ட உடனே எதுக்காக நீட்டுறார், அவன் சுட போறார், சுடணுன்றதுக்காக நீட்டுறார். அந்த திருடன் என்ன பண்றாருன்னா 2 கையை தூக்குறார், ஆன்சர். அதுனா அந்த கையை தூக்கினோம்னா அர்த்தம்னா சரண்டர் அர்த்தம், தமிழ்ல சரணாகதின்னு அர்த்தம். அவர் 2 கையை தூக்கின உடனே என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப அவன் எதுக்காக வந்திருக்காருன்னா இவனை சுடுறதுக்காக தான் வந்திருக்கிறார். இருந்த பொழுதுமே கையை தூக்குறார்.
கையை எதுக்காக தூக்குறாங்கன்னா, ஒரு காலம் நம்மளை மன்னிச்சு விட்டுடுவாரோ கையை தூக்கினா அப்படின்னு. அது மாதிரி பகவான் என்ன பண்ணோம், கையை தூக்கிட்டோம்னு சொன்னா எது கையை தூக்கினா கையில காட்டுறோம், சாமி என் கையில ஒண்ணும் கிடையாது. எது கை தூக்கி காட்டா தெரியும் இல்லையா? இப்போ ஏதாவது கையை வச்சு கையை மூடிட்டு இருந்தா என் கையில ஏதாவது இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. இதே கையை நான் தூக்கிட்டேன்னா என் கையை பகவான்கிட்ட சொல்றோம், யோகியார்கிட்ட சொல்றோம், என் கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு கையை தூக்கி காட்டிட்டோம்னா பகவான் புரிஞ்சுப்பார், இவன் கையில ஒண்ணு இல்லைன்னு சரணாகதி பண்ணிட்டான், இவன் நம்ம தான் காப்பாற்றணும், இவன் நம்ம தான் ரட்சிக்கணும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை காப்பாற்றுவார்.